வட இந்திய இந்திக்காரர்கள் நாத்து நட கிடைப்பார்கள், பல எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, 2 லட்சத்திற்கு மேலானவன் இரட்டை வாக்குரிமை, வட இந்தியாவிலே வாக்குரிமை, இங்கே வாக்குரிமை பெற்று ஏறிட்டான். நீ இப்படியே இரு, ரெட்டலை சூரியன் கை தாமரைக்கு போட்டே இரு, கொஞ்ச நாள் கழிச்சு நீ எங்கே இருப்பாய்ன்னு உனக்கே தெரியாது. நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஏறக்குறைய நிலத்தை இழந்துட்ட. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பான். இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாறும். என்னரும் தலைவன் மேல சத்தியம் எழுதி வச்சுக்க, நடக்கும். ஒருவேளை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தா அது திருப்பி நடக்கும். எந்த வழியே வந்தார்களோ அந்த வழியே செல்வார்கள். நீ உழைப்பில் இருந்து வெளியேறிட்ட, சும்மா உட்கார்ந்து இருக்க, சம்பளம் வாங்க பழகிட்ட. 100 நாள் வேலை திட்டம்னு 100 நாள்ல நீ வெட்டின ஏரி எத்தனை, தூர்வாரின குளம் எத்தனை, நட்டு வச்ச மரம் எத்தனை. ஆனா தினம் பல்லாங்குழி ஆடிக்கிட்டு, தாயக்கட்டை உருட்டிக்கிட்டு, சீட்டாடிக்கிட்டு, அதை 100 நாள் வேலை திட்டம்னு சோம்பி உட்கார சம்பளம் கொடுக்கிற நாடு வாழும் வளரும் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அதுக்கும் காசு இல்லை. காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருமக்களுக்கு 6 மாசம் சம்பளம் கொடுக்கல. ஓய்வற்ற பேராசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. இப்பதான் முதலீடை இழுக்கிறதுக்கு போயிருக்காரு ஐயா. நாளைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் இறங்குறார். இந்த மூட்டையில வாங்குறதுக்கு நான் சீக்கிரமா போகணும். அது 2 மூட்டையை கொடுங்கய்யா, வாங்கிட்டு வர. ரொம்ப தூக்க முடியாம தூக்கி சுமந்து வருவார்கள். என்னவோ இந்த இனம் இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூக மக்களாக நாம் மாறி போனோம். இதிலிருந்து மீள எழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் புரட்சி. அன்னை தமிழ் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், ஆள வேண்டும், அரியணையில் அமர வேண்டும் என்பதை அருமை தமிழ் சமூக மக்கள், தாய்மொழி வீழ்ந்து விட்டது, அது எழ வேண்டும், மீள வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி பேசும் என்று சொல்லுங்க. பேசாது. அப்படியே பேசினாலும் தமிழில் பேச வராது. இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இதை எதற்காக இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால், இதை இந்த இடத்துல ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், எதையாவது செய்ய அதையே 10 பக்கத்துக்கு எழுதி வச்சு பார்த்து படிக்கணும். என் அருமை தமிழ் சமூக மக்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என்னுயிர் சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நம்பிக்கைக்குரிய நாளைய நாற்றுக்கள், உங்கள் நாவில் இருந்து இனிமே செந்தமிழ் பிறக்கட்டும், வளரட்டும். நீங்கள் கண்ணாடிக்கு முன்பு நின்று பேசுங்கள். பழகிவிட்டீர்களா? சில சொற்கள் வந்து விழுகிறதா? திருப்பி போங்கள், அந்த சொற்களை எடுத்து விட்டு பேசுங்கள். கோட்பாடை புரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா மொழிகளும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.